சிந்து பைரவி நீ அப்புறமோ இனி ஸ்னேகாவை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூரணிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமா திட்டிடுறாங்க. மகா இருந்துட்டு என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க, இவ தான் தேவையில்லாத பேசிட்டு இருக்காள்னா நீங்க என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மகா கொஞ்சமாச்சு என்ன எதுன்னு புரிஞ்சுட்டு பேசு சரியா. என்ன இருந்தாலுமே ஸ்னேகா வந்து சிவா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தானே. நீ என்னன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்ட்டு ஸ்னேகா அசிங்கப்படுத்தி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்னேகாவை அடிச்சு துரத்திடுறாங்க. ஸ்னேகா வீட்டுல வந்து ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. இந்த இடத்துல சிந்து நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பா சிவா, நீயும் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே சிவா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. பெரியம்மாக்கு மட்டும் ஏன் இந்த சிந்துவை பத்தின விஷயமே தெரிய மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து மகா பயங்கரமா கோவப்படுறாங்க. சிந்து இன்னைக்கு நீ வெஞ்சனே இப்படி தப்பிச்சிருக்கலாம், நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், ஏகாவே வந்து இப்படி அடிச்சுட்டு இல்ல, கண்டிப்பா உனக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தே ஆகவன்ட்டு மகா ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஸ்னேகா வீட்டுல போயிட்டு சிந்து அடிச்சதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. என்னை எப்படி அடிச்சுட்டாரு அந்த சிந்துன்னு சொல்லி ஃபீல் ஆகுறாங்க. அவங்க டேடி என்னாச்சுன்னு கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஸ்னேகாவுடைய அப்பா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.